உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மோனையா, மோனையா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் மெதுவா மெதுவா மோனையா. நல்லதானே இருக்கேன். எனக்கு என்னாச்சு? ஏ, என்ன மன்னிச்சிருங்க மோனையா. நான் அந்த மாதிரி உங்களை கை நீட்டி அரைஞ்சிருக்க கூடாது. நீ என்ன கை நீட்டி அரைஞ்சியா? இந்த இன்சிடென்ட்டை பத்தி மோகன் சார் கிட்ட நீங்க எதுவும் பேச வேண்டாம், இல்லைன்னா திரும்பவும் இருக்கு ஷாக் ஏற்படலாம். எதுக்காக நீ என்ன கை நீட்டி அரைஞ்ச? என்ன மோனையா நீங்க, நான் உங்களை கை நீட்டி அரைஞ்சேன்னு சொன்ன உடனே இந்த அளவுக்கு பயந்து போயிட்டீங்களே. நான் உங்ககிட்ட அந்த மாதிரி விளையாடக்கூடாதா மோனையா? விளையாடிட்டு இருந்தேன். அப்ப நீங்க என்ன அந்த மாதிரி மனைவின்னு நினைச்சிட்டீங்களா? புருஷனை சித்திரவதை பண்ற மனைவி இல்ல. அப்ப ஆனா நான் உன்னை நிச்சயமா சித்திரவதை பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? சித்திரவதை. 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 வடை. சித்திரவதை. சித்திரவதை. நீங்க டார்ச்சரே சொல்லுங்க, அதான் உங்களுக்கு சரியா இருக்கும். ஓகே, அப்ப நான் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன். ஏன்? இது என்னது? போணுமா உங்களுக்கு? இது 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 என்னது? நெயில் பாலிஷ். அது எங்களுக்கும் தெரியும். எனக்கு எதுக்கு நெயில் பாலிஷ் போட்டுவிட்ட? ஏன்? எனக்கு உன்னோட ரத்தத்தை குடிக்கணும். நிறம் அழகா இருக்குல்ல, அதனாலதான் உங்களுக்கும் அழகா இருக்கும்னு நினைச்சு போட்டு விட்டேன். So cute. ஏன் நெயில் பாலிஷோட ஸ்டாப் பண்ணிட்ட? பேசாம மொத்தமாவே எனக்கு அலங்காரம் பண்ணி விட்டுருக்கலாம்ல. எவ்வளவு அழகா இருக்குல்ல உங்களுக்கு. இப்படி கிக்கி கிக்கி இந்த 32 பல்லையும் காட்டுறது நிறுத்து, இல்லன்னா உன்ன. இல்லனா என்ன? நீங்க என்ன கை நீட்டி அடிப்பீங்களா? எங்க கைய ஓங்கி காட்டுங்க பாப்போம். நானும் உங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பேன். மோனையா, இந்த காலத்து பொண்ணுங்க எந்த பசங்களுக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. கிடையாதுதான். புரியுதா? நல்லாவே புரியுது. அண்ட் நான் இருக்கேன்ல, நான் முத்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு வந்து முத்தத்தை கொடுக்கற, நீ அதுக்கு சரியான பதிலடி கொடுக்கற மாதிரி அழுத்தி முத்தம் கொடுக்கணுமா? இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங்கா. ஸ்ட்ராங்? என்ன ஸ்ட்ராங்? இது ஸ்ட்ராங். அட, ஸ்ட்ராங் இல்ல, இரும்பு மாதிரி இருக்கு. உங்களுக்கு கூட அவ்வளவு கிடையாது. ஆமா, பஞ்சு மாதிரி இருக்கு. அதான் சும்மா ஊலசாத இல்ல. சரியான பதிலடி கொடுப்ப. சரியான பதிலடி கொடுப்பியா? கொடுப்பியா? இல்ல, ஆக்சுவலி அது டாக்டர் வந்தப்போ. என்ன சொன்னார் டாக்டர்? அது மோகன். இல்ல இல்ல, நான் உன்கிட்ட பேசதான் வந்தேன். நான் டாக்டர் கிட்ட போறேன்னா அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். செக்கப்காக. நீ இருக்க பாரு, உனக்கே இது ஓவரா தெரியல தாமினி. டாக்டர் கிட்ட நீ தனியா போறியா? நான் என்ன செத்தா போயிட்டேன்? நான் உன்னை கூட்டிட்டு போறேன் டாக்டர் கிட்ட.
எனக்கு உன்னோட ரத்தத்தை குடிக்கணும். இல்ல 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 வேண்டாம் மோகன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா தான் என் கூட இருக்காங்கல்ல, நாங்க 2 பேரும் மேனேஜ் பண்ணிக்கிறோம். இட்ஸ் ஓகே. நீ ஏதோ கஷ்டப்படாத மோகன், அம்மா பாத்துப்பாங்க. உனக்காக நான் இத கூட பண்ண மாட்டேனா? நீ என்னோட உயிரை காப்பாத்தி இருக்க. நான் இத கூட உனக்காக பண்ண மாட்டேனா? அட நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். ஐயோ இல்ல 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 மோகன், எதுவும் பிரச்சனை இல்ல. அம்மா நானும் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். சின்ன செக்கப் தான், இதுக்கெல்லாம் நீ எதுக்கு வரணும் சொல்லு. பாத்தியா, எப்ப பார்த்தாலும் என் மோகன் ஐயா கிட்ட ஒட்டிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பை தேடிக்கிட்டே இருப்பா. ஆனா இன்னைக்கு பயந்து எப்படி பின்வாங்குறா பாரு. தாமினி, நீ எதுக்காகமா தனியா போற? அத மோகன் கூட வரேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நான் எதுக்காக உன் கூட தனியா வரணும் சொல்லு? போய் டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு வா. போமா. ஆமா ப்ளீஸ், நீங்களும் என் கூட வாங்கல, நான் ரொம்ப கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவேன். லேடிஸ்ல. அடி போடி, மோகனோட நீ எப்படி கம்ஃபர்டபிளா தான் இருப்ப. இந்த வயசான காலத்துல தேவையில்லாம இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டே இருந்தா என் உடம்பு ரொம்ப பாழா போயிடும்ல. அதுலயும் இன்னைக்கு தாமினி, கால் முட்டி பயங்கரமா. மோகன் இவங்களே கூட்டிட்டு போலாம், டாக்டர் கிட்ட ஆமா காட்டிடலாம். நல்ல யோசனை. வாங்க போலாம் வாங்க. ஆமாமா வாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் வேணா, நீங்க போங்க. அதான் ராதா இருக்கால, அவ எனக்கு தைலம் எல்லாம் தேய்ச்சி விடுவா. நான் யாருக்கும் தைலம் எல்லாம் தேய்ச்சி விட மாட்டேன். முடியவே முடியாது. உன்னால முடியாத விடு, நானே பாத்துக்கிறேன். நான் வீட்லயே வைத்தியம் பாத்துக்கிறேன். நீ நல்ல வாய்ப்பு, மோகன் கூட தனியா போயிட்டு வா. தாமினி, இந்த வயசான காலத்துல என்ன மாட்டி விடாத. இந்த வயசுக்கு மேல திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன்? அதனால நீயே போயிட்டு வந்துரு, சரியா? தாமினி, கவலைப்படாத, நான் உனக்காக வீட்லயே இருந்து சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிறேன். போயிட்டு வா. அத்தா அவ டாக்டர் கிட்ட தானே போறா. வேர்ல்ட் டூருக்கு ஒன்னும் போகலையே, இப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இன்னைக்கு நான் மொத்தமா மாட்டிக்கிட்டேம்மா. நீ மாட்டிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். அப்பா, இப்ப நீங்க போற டூரும் வேர்ல்ட் டூருக்கு குறைஞ்சது இல்லப்பா. நல்லபடியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நீ வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.